Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. அனைவருக்கும் வணக்கம். கனவு தொடர் மிகப்பெரிய வரவேற்பும் பிரம்மாண்டமான கருத்துக்களும் உங்களிடமிருந்து வந்திருக்கு. அதுக்கு மிகவும் நன்றி. எப்பயும் போல சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. அதுல பெரும்பாலான கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா புரிதல் இல்லாத தன்மையில் இருக்கு. மிக குறைவான அளவில் உண்மையான ஜென்யூனான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை நாங்கள் நானும் என்னோட டீமும் எடுத்துக்கிட்டு பின்வரும் கூடிய தொடர்களில் அதை இன்கார்பரேட் பண்ணிக்குவோம். இந்த கனவு தொடரோடைய முன்னெடுப்பு மிகப்பெரிய முன்னெடுப்பு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோடைய கனவு, மாபெரும் கனவு, அதாவது $1 trillion கனவு 2030க்குள்ளார அந்த கனவை எப்படி அடையிறது? சென்னையோ கோயம்புத்தூரோ மற்றும் டெவலப் ஆனால் பத்தாது. எல்லா மாவட்டங்களும் இன்க்ளூசிவாக அந்த $1 trillion கனவுல எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நனவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த கனவு தொடர். அதனால இந்த கனவு தொடருடைய விமர்சனங்களை நீங்கள் அந்த கோணத்தில் அணுகி நீங்கள் முன் வச்சிங்கன்னா அதை நாங்கள் ஆத்மார்த்தமாக எடுத்துக்கிட்டு பின்வரும் கூடிய தொடர்களில் அதை இன்கார்பரேட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம தொடருக்கு போகலாம் வாங்க. கடலூர் என் சொந்த ஊர், என்னுடைய சொந்த மாவட்டம். ரைட், நான் முதல்ல இந்த கனவு சீரீஸை ஆரம்பிக்கும் பொழுது ஜூனியர் விகடனில் கடலூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய சொந்த வெறுப்பை எடுத்து வச்சுட்டு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி அது எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது முதல்ல மனசுக்கு வந்த மாவட்டம் ராமநாதபுரம். ஏன்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் நரேட்டிவ் இருக்குது. அதை உடைச்சி எறிஞ்சி ராமநாதபுரத்தையும் மிகப்பெரிய வளமான மாவட்டமாக மாற்ற முடியுன்றதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஃபஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கு மிகப்பெரிய முயற்சி செஞ்சோம் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 45 நாள் ஒரு 7-8 பேர் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம். அந்த 45 நாள் ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் அந்த ராமநாதபுரத்தை உருவாக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 2500 ஹவர்ஸ் 2500 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த புடிபட்டுருச்சு ஒவ்வொரு மாவட்டத்தையும் எப்படி நம்ம பண்ணணும்னு. இப்போ கடலூர் திருவண்ணாமலைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1000லேருந்து 1500 ஹவர்ஸ் அளவுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை ஒரு ஆர்டிக்கலில் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1000 to 1500 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் கோஸ் அஸ் அ டீம், நாட் ஜஸ்ட் மை டைம். ஒரு டீம், நாங்கள் ஒரு பெரிய டீம் இருக்கோம். நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், ஒரு முகமாக என்னை பார்க்குறீங்க, எனக்கு பின்னாடி மிகப்பெரிய டீம் இருக்குது. அவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறது. இந்த கிட்டத்தட்ட 1000 to 1500 hours of work goes in to produce one article about one district in ஜூவி கனவு சீரீஸ். ஸோ அப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாங்கள் இந்த கடலூர் மாவட்டத்தில் இப்போ இறங்கியிருக்கோம். கடலூர் என்னோட சொந்த ஊருன்றதுனால என்னை பற்றியும் ஒரு சில விஷயம் சொல்ல நினச்சேன். நான் கடலூர்லேருந்து பிறந்து வளர்ந்தேன். மிகப்பெரிய அளவில் நான் கல்லூரிக்கெலாம் போகவே இல்லை. கடைசியாக நான் படித்த 12th ஸ்டாண்டர்ட் தான் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சாஃப்ட்வேர் சைடில் போயிட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தை சென்னையில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் என்னுடைய கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட 160 நாடுகளில் எங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. லட்சக்கணக்கான, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆர் யூசிங் அவர் சாஃப்ட்வேர். அதுதான் என்னுடைய ஷார்ட் பேக்ரவுண்டு. இந்த பின்புலத்திலிருந்து நம்ம கடலூர் மாவட்டத்தை அணுக போகிறோம். வாங்க கடலூர் மாவட்டத்தை பற்றி ஆழமாக போய் பார்க்கலாம். கடலூரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கடலூரோட மொத்த நிலப்பரப்பில் 75% கிட்டத்தட்ட விவசாயம் நோக்கி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நெல் இருக்கு, கரும்பு இருக்கு, உளுந்து இருக்கு, பச்சைப்பருப்பு இருக்கு, முந்திரி இருக்கு, பலா இருக்கு. இந்த மாதிரி நாம நினைக்கிற எல்லா விதமான விவசாய பொருள்களும் இங்கே வளருது. ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே பணப்பயிர்கள். இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பணப்பயிர்கள் அதிகமாக விளையக்கூடிய கடலூரில் ஏன் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமினால உங்களால் எக்கானமியை பெரிய லெவலில் டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. தமிழ்நாடோட மொத்த ஜிடிபியில் வெறும் 12% மட்டும்தான் அக்ரிகல்ச்சர்லேருந்து டைரெக்டாக வரக்கூடிய ப்ரொடியூஸ்லேருந்து வருது. ஆக்சுவலாக வெறும் 12% அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்லேருந்து வருது. இப்போ நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட இப்போ ஒரு நெல்லாக வர்றது ப்ரொடியூஸ், ஓகேங்களா? அந்த ப்ரொடியூஸ் எல்லாம் எப்படி ப்ராடக்டாக மாற்றுறது, அப்படி ப்ராடக்டாக மாற்றும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் எக்கானமியிலிருந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமிக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வேல்யூ கிரியேஷன் கிரியேட் ஆகும், பிராண்ட்ஸ் உருவாகும், எக்கானமியும்
நிறைய வளரும். அதே சமயத்தில் அது கூட சேர்ந்து வேலை வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் உருவாகும். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த சீரீஸ். ஆக்சுவலாக கடலூர் மாவட்டத்தில் நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறது பலாப்பழம். பேசிக்காக பலாப்பழம் அப்படின்னு சொன்னால் பண்ருட்டி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பண்ருட்டி பலாப்பழம் தான் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவிலே புகழ்பெற்ற பலாப்பழம். நிறைய பேருக்கு அந்த பண்ருட்டி அப்படிங்கிற அந்த ஊரே வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கடலூர் மாவட்டத்திலுடைய முக்கியமான ஒரு ஊர்களில் பண்ருட்டியும் ஒரு முக்கியமான ஊர். அங்கே மிகப்பெரிய விவசாய பொருள் உற்பத்தியாகிற விவசாய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பலாப்பழம். ஆனால் இந்த பலாப்பழம் கிட்டத்தட்ட 1640 ஏக்கர் அளவுக்கு வந்து அங்கே பயிரிடப்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு மரத்திலிருந்து 100 பழங்கள் வரும். ஒரு வருஷத்துக்கு 100 பழங்கள் வரும். அப்படி கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பலாப்பழங்கள் ஒரு வருஷத்தில் அங்கே நம்ம வந்து விளைவிக்கிறோம். பலாப்பழமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் மேக்ஸிமம் போட்டிங்கன்னா அது ஒரு சிப்ஸ் மாதிரி போட்டு சாப்பிட்றாங்க. பட் அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி உருவாக்குறது, இதுதான் ப்ரொடியூஸ். அதுலேருந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலாப்பழம் ஜூஸ் தயாரிக்கலாம். பலாப்பழம் ஜூஸ்னால் எப்படி சொல்ல வரேன்னா இந்த ட்ராபிகானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும். பட் ஆனால் பலாப்பழத்தில் வந்து ஜூஸ் வந்து இது வரைக்கும் யாரும் நீங்கள் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இதை ப்ரப்போஸ் பண்ணுறோம். இந்த பலாப்பழம் ஜூஸ் வந்து நம்ம தயாரித்து ட்ராபிகானா மாதிரி ஒரு பிராண்ட் உருவாக்க முடிஞ்சுதுன்னா பல கோடி ரூபாய் அளவுக்குள்ளார ஒரு பிஸ்னஸ் இங்கே நம்மளால் உருவாக்க முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அனாலிசிஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட 30% பலாப்பழம் வந்து வேஸ்டேஜாக போகுது. ஒரு வருஷத்தில் விளையிற பலாப்பழத்தில் 30% பலாப்பழம் வந்து வேஸ்டேஜாக போகுது. அந்த 30% பலாப்பழத்தை மாத்திரம் நம்ம எடுத்து ஒரு ஃபேக்ட்ரி போட்டு ஜூஸாக உருவாக்கணும்னா பல ஆயிரம் கோடிக்கணக்கான ஒரு பிஸ்னஸை வேலை வாய்ப்பை நம்ம பண்ருட்டிலையும் கடலூர் மாவட்டத்திலையும் உருவாக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1640 ஏக்கர் அளவுக்கு அங்கே சாகுபடி ஆகுது. அந்த 30% பலாப்பழம் வீணாகுது இல்லைங்களா, அதுலேருந்து ஜூஸ் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 25 கோடி லிட்டர் ஜூஸ் உருவாகும். அது ஒரு லிட்டர் வந்து 250 ரூபாய்க்கு நீங்கள் விற்க முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் வந்து நம்ம பண்ண முடியும். 6000 கோடியா நாளைக்கே வரும்னு சொல்லலை. இதுக்குன்னா முயற்சிலாம் எடுத்தோம்னா இவென்ச்சுவல் என் ஸ்டேட்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் உங்களால் உருவாக்க முடியும். ஒரு 6000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபேக்ட்ரி அதை சுற்றி உருவாகுதுன்னா கடலூர்லேயும் பண்ருட்டி சுற்றி வட்டாரங்களையும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு வந்து உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாகும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஐடியா ஃபார் கடலூர் மாவட்டம். பலாப்பழத்துக்கு அடுத்தது மிக அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள், விவசாய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்திரி பழம். அதுவும் அதாவது நம்ம முந்திரி பழம் அப்படின்னு சொன்னாலே முந்திரி கொட்டை மதம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதில் இருக்கக்கூடிய பழம் எதுவும் ஞாபகத்துக்கே வராது. பலாப்பழத்துலையாவது வந்து வெறும் 30% தான் வேஸ்டேஜாக போகுது. ஆனால் முந்திரி பழத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பழமும் வேஸ்ட். முந்திரி கொட்டையை மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்குவோம். அந்த முந்திரி கொட்டையில் அட்டாச் ஆகிருக்கிற அந்த பழத்தை கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுருவோம். யாருமே அதை சாப்பிட்றது இல்லை, முழுக்க வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இந்த முந்திரி பழத்திலிருந்து ஃபென்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கஹால் வந்து தயாரிக்க முடியும். இந்த ஆல்கஹால் வந்து கோவாவில் வந்து ரொம்ப பாப்புலராக தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதில் பல ரகங்கள் இருக்கு. 150 ரூபாயிலையும் ஒன்று இருக்கு, 1500 ரூபாயிலையும் இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டியில் அதே மாதிரி இந்த ஃபென்னி தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியை உருவாக்கலாம். முழுக்க இந்த வீணா போகிற முந்திரி பழத்துலேருந்து அந்த ஆல்கஹால் ஃபேக்டரியை உருவாக்க முடியும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் பற்றி பேசினாலே அதை சுற்றி ஒரு அரசியல் இருக்குது. அதனால நம்ம டொமெஸ்டிக்காக இந்த ஆல்கஹாலை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. உயர்தக ஆல்கஹாலை கிரியேட் பண்ணி முழுக்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிடலாம். அப்போது அதுக்குண்டான குவாலிட்டியும் அதுக்குண்டான பிராண்டிங்கும் அதை சுற்றி நம்ம உருவாக்க வேண்டியிருக்கும். இந்த பிராண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இந்த ஃபாரின் ஆல்கஹால் லிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டக்கீலா, அப்புறம் கொரோனான்னு ஒரு பியர் இருக்குது. அந்த பியர்லாம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஏழை நாட்டில் தான் உருவாகுது. ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர் பிராண்டு. அது உலகம் முழுக்க ஏற்றுமதி ஆகுது. ஸோ அதே மாதிரி பண்ருட்டிலையும் ஃபெனி பேஸ்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நம்ம உலகம் முழுக்க பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டாக உருவாக்க முடியும். இதோட எக்கனாமிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டியில் கிட்டத்தட்ட 80,000 ஏக்கரில் முந்திரி பழம் சாகுபடி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ஃபென்னி பாட்டில்
உயர்தர இந்த ஆல்கஹாலோட பாட்டிலோட விலை வந்து 1500 ரூபாய். இதிலிருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய ஃபென்னியோட மொத்த உற்பத்தி மதிப்பு பார்த்தீங்கன்னா 1800 கோடி ரூபாய் அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். இதிலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுல விவசாயிகள் வந்து ஒரு 80,000 பேர் தொடர்புடையில் இருக்காங்க. அவங்களுக்கும் இது பயனடையதா இருக்கும். ஆக்சுவலா இதுதான் வந்து இந்த ஃபென்னியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நம்ம மிக சரியான வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஃபென்னியோட சேர்ந்து இன்னொரு ஐடியாவையும் அதை கம்பைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ருட்டிக்கு பக்கத்தில் காடாம்புலியூர் அப்படின்னு ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 40 ஏக்கர் வந்து ஒரு சிட்கோ இடம் வந்து சிட்கோவில் அமைச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபென்னியை முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மெப்ஸ் மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து இந்த காடாம்புலியூர் சிட்கோவில் வந்து ஒரு ஃபுல்லி எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஜோனுக்குள்ளே இந்த ஃபென்னி ஃபேக்டரியை நம்மளால் அமைக்க முடிஞ்சிச்சுன்னா அதில் உற்பத்தி ஆகிற அந்த ஆல்கஹால் முழுக்க வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஏன்னா டொமெஸ்டிக் மார்க்கெட்டில் உள்நாட்டில் அது விற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை கட்டமைக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம வந்து கடலூர் மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய வளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிவேர். இந்த வெற்றிவேர் வந்து நிறைய பேருக்கு அதனுடைய நம்ம வீட்டிலலாம் வந்து எண்ணெயில் போட்டு ஒரு வாசனை திரவியமாக ஒரு முடிக்கு வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மருந்தாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் இதில் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பயன்படுத்துகிற பர்ஃப்யூம் சென்ட் பாட்டில்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சென்ட் பாட்டில் பர்ஃப்யூமில் எல்லாத்துலேயுமே பேஸ் ஆயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிவேர் ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயில்ஸ். அதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த வெற்றிவேர் ஆயில் தான். இந்த வெற்றிவேர் ஆயிலை தான் வந்து பேஸாக யூஸ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி மற்ற பர்ஃப்யூம் இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு சென்ட்டாக பேக்கேஜ் பண்ணி வருது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இதை சுற்றி ஒரு மிகப்பெரிய எக்கானமி இருக்குது. இந்த வெற்றிவேரை வந்து கடலூர் மாவட்டத்தை வேர்ல்டுக்கே உண்டான ஒரு ப்ரொடக்ஷன் சென்டராக மாற்ற முடியும். அப்படி வேர்ல்டுக்கே ஒரு ப்ரொடக்ஷன் சென்டராக மாற்றணும்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு தேவைப்படுது. அப்போ கடலூரில் மிகப்பெரிய நிலப்பரப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் நெய்வேலிக்கு போங்க. நெய்வேலிக்கு போனீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து நாம் வந்து நிலக்கரி சுரங்கத்துக்காக ஒன்றிய அரசுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கரை நம்ம கொடுத்தோம். அதெல்லாம் அவங்க நிலக்கரியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு மீதி நிலமெல்லாம் தரிசாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் வந்து நிலம் தரிசாக இருக்குது, எதுக்கும் பயன்படாமல் இருக்குது. அந்த மண் வந்து சமதளமாக இல்லாமல் மேடும் பள்ளமா குழியும் குண்டுமா இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் விவசாயத்துக்கும் பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த வெட்டிவேர் என்ன பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெட்டிவேரை விதைச்சி விட்டிங்கன்னா அந்த 10,000 ஏக்கர்லையும் மிகப்பெரிய அளவில் அந்த வெற்றிவேர் வளர்ந்துடும். ஸோ அதை நம்ம வந்து பயிரிட்டு அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து இந்த ஆயிலை நம்மளால் எடுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய எக்கானமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர்லேருந்து 4 டன் அளவுக்கு வெற்றிவேர் வந்து உங்களால் எடுக்க முடியும். அந்த 4 டன் வெட்டிவேரை நீங்கள் புழிஞ்சி எண்ணெயை எடுக்கணும்னா 25 கிலோ எண்ணெய் தான் வரும் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு எண்ணெய் வந்து இந்த 1 கிலோ எண்ணெயோட விலை 25,000 ரூபாய் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். நான் சொல்கிறது நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். 1 கிலோ எண்ணெயோட விலை 25,000 ரூபாய். ஸோ அதனால் இந்த 10,000 ஏக்கர் தரிசாக இருக்கக்கூடிய NLCயில் இருக்கக்கூடிய நெய்வேலியில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வச்சு கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அளவுக்கு நம்மளால் இந்த ஒரு எக்கானமியை பண்ண முடியும். இதில் ஒரு 6,000 பேருக்கு வந்து நம்மளால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த வெற்றிவேரை இந்த 10,000 ஏக்கரில் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அறுவடை செய்கிற சமயத்தில் அங்கே வேலை பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து ஒரு 1000 பேர் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் உலக சந்தையில் கடலூர் வந்து ஒரு மிகப்பெரிய புள்ளியாகவும் மாறிடும் அந்த வேர்ல்டு மேப்பில். ஏன்னா அது வெட்டிவேரோட ப்ரொடக்ஷன் சென்டராக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடலூரில் நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்குண்டான பைலட் ப்ராஜெக்ட் எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க கடலூரில். இப்போ அசோக்குமார் CK அசோக்குமார்னு ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்காரு. அவர் வந்து கடலூரில் இதெல்லாம் பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த கான்செப்ட் எல்லாம் இது வந்து பெரிய ஸ்கேலில் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மாத்திரம்தான் இப்போதைக்கு பாக்கி. வெற்றிவேருக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து கரும்பு. கடலூரில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்கிற அடுத்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து கரும்பு. கிட்டத்தட்ட 75,000 ஏக்கர் அளவுக்கு கரும்பு வந்து கடலூரில் வளருது. ஆனால் கரும்பு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் கரும்புலேருந்து சர்க்கரை பற்றி தெரியும். ஆனால் கரும்புலேருந்து இன்னொரு விஷயமும் எடுக்க முடியும். அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனால். எத்தனால் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பயோஃபியூவல். அதாவது
நம்ம கார்லேயும் பைக்லேயும் போட்டு ஓட்டக்கூடிய ஃபியூவல். அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்த எப்படி அந்த பயோஃபியூவல் தயாரிக்கிறாங்கன்னா, அந்த நம்ம கரும்பை வந்து ஆலையில் விட்டு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை வரும். இன்னொரு சைடில் பேரலாக மொலாசஸ்ன்னு ஒன்று வரும். அந்த மொலாசஸை வந்து நீங்கள் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் போட்டு டிஸ்டிலேஷன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர்றது தான் எத்தனால். இந்த எத்தனால் அப்படிங்கிறது ஒரு பயோஃபியூவல்னு சொன்னேன். அந்த பயோஃபியூவலை நம்ம டைரெக்டாக கார்லேயோ பெட்ரோல் இதுலேயோ பைக்லேயோ போட்டு ஓட்ட முடியும். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 10% அளவுக்கு பெட்ரோலோட கலந்து பயன்படுத்துறதுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் அனுமதி இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் இப்போ பயன்படுத்துறது சில வெளிநாடுகளில் 100% கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து இது இன்னும் 10% அளவு கூட நம்ம யூஸ் பண்ணலை. அந்த லிமிட்டை 10%லேருந்து ஆக்சுவலாக 25% அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது. நம்ம நாட்டோடைய அந்நிய செலாவணி முழுக்க நிறைய இடத்துல எங்கே செலவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீசலும் பெட்ரோலும் வாங்குறதுக்கு தான் செலவாகுது. இப்போ அதில் வந்து ஒரு 25% பயோஃபியூவல் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்நிய செலவாணி நமக்கு சேமிப்பு கிடைக்கும். இதை சுற்றி இருக்கிற பொருளாதாரத்தை பார்க்கணும்னா, இப்போ கடலூரில் மாத்திரமே 75,000 ஏக்கர் அளவுக்கு கரும்பு சாகுபடி ஆகுது. அதில் வந்து 60 லட்சம் டன் அளவுக்கு வந்து கரும்பு உற்பத்தி ஆகுது. இந்த பி மொலாசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்து நம்ம வந்து எத்தனால் எடுத்தால் தான் ஹை குவாலிட்டி நிறைய எத்தனால் கிடைக்கும். இந்த 75,000 ஏக்கரில் 60 லட்சம் டன்னிலிருந்து நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 கோடி லிட்டர் எடுக்க முடியும். இதுலேருந்து ஒரு ஆண்டு வருமானம் 800 கோடி அளவுக்கு வர முடியும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 6,000 பேருக்கு வேலை கிடைக்கும். இதில் வந்து 75,000 விவசாயிகள் வந்து இதில் பயனாளிகளாக இருப்பாங்க, பயனாளியாக இருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து இதை ப்ரொடக்ஷன் கொள்முதல் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, விவசாயிகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமோ கண்டிப்பாக பயன் இருக்கும். அட்லீஸ்ட் நேரடியாக இல்லாட்டினாலும் மறைமுகமாக கண்டிப்பாக பயன் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ப்ராடக்டோட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து விலை அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து பேச போகிறது இன்னொரு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் இன் கடலூர். அது வந்து மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு வந்து 8,000 ஏக்கரில் கடலூரில் வளருது. ஆனால் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ரொம்ப சீப்பாக இப்போ இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு லோக்கல் பிராண்டிங்கோட ஒரு சிப்ஸ் மாதிரி போட்டு வித்துட்ருக்கோம். ஆனால் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ், ப்ரிங்கிள்ஸ்னு உங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த பிராண்ட்ஸ் வந்து அதே பொட்டேட்டோ சிப்ஸை வந்து எப்படி உலகத்தரத்தில் கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நம்மளால் இந்த மரவள்ளி கிழங்கை மறு உருவாக்கம் பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், வேல்யூ கிரியேஷன் பண்ண முடிஞ்சு. ஆனால் வெறும் ப்ராடக்டை மட்டும் கிரியேட் பண்ணால் பார்த்தாது, அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங், அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பிராண்டிங், இது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டரியை நம்ம கடலூர், பண்ருட்டி அந்த ஏரியாவில் நம்மளால் அமைக்க முடியணும். அப்படி அமைக்க முடிஞ்சிச்சுன்னா ப்ரிங்கிள்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டை நம்மளால் உருவாக்க முடியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ப்ரிங்கிள்ஸோட ஆண்டொன்றுக்கு வருமானம் 12,000 கோடி. அதாவது சிப்ஸ் மாத்திரமே விற்று இந்த ப்ரிங்கிள்ஸ் நிறுவனம் 12,000 கோடி வந்து தே மேக். ஸோ நம்ம 12,000 கோடி அளவுக்குலாம் போக தேவையில்லை. இதை சுற்றி நம்ம ஒரு எக்கானமி உருவாக்கணும்னா, மரவள்ளி கிழங்கு கிட்டத்தட்ட 8,000 ஏக்கரில் பயிரிடுறாங்க. அதுலேருந்து வர்ற மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 டன். அதில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து சிப்ஸாக போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 20-25% எடுத்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடி பேக்கெட்ஸ் வந்து நம்மளால் சிப்ஸ் உருவாக்க முடியும். இதுலேருந்து ஒரு 500 crores 500 கோடி ரூபாய் அளவுக்கு நம்மளால் ஒரு பிஸ்னஸ் உருவாக்க முடியும். நாளைக்கே உருவாக்கணும்னு சொல்லலை, இது ஒரு ப்ராசஸ். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் 5 years 6 yearsல அந்த அளவுக்கு அது வளரும். இதுலேருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த 8,000 ஏக்கரை வந்து ஒரு 17,000 விவசாயிகள் வந்து பயிரிடுறாங்க இந்த மரவள்ளி கிழங்கு. ஸோ இந்த 17,000 விவசாயிகளுக்கும் மறைமுகமாக அட்லீஸ்ட் வந்து இந்த பெனிஃபிட் போய் சேரும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து எப்படி விவசாய பொருட்களை மறு உருவாக்கம் பண்ணுறது, வேல்யூ கிரியேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து சுற்றுலா, விவசாயம் சாராத விஷயம். கடலூரில் வந்து 3 விதமான சுற்றுலா பார்க்கலாம். ஒன்று வந்து மதம் சார்ந்த சுற்றுலா இருக்குது, இன்னொன்று வந்து மதம் சாராமல் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு சுற்றுலா இருக்குது, மூன்றாவதாக இயற்கையை சார்ந்த ஒரு சுற்றுலா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த சுற்றுலா. கடலூரில் வந்து ஒரு 6 பெரிய கோயில்கள் இருக்குது.
கடலூர்னா கடலூர் நகரத்தில் இல்லை, கடலூர் மாவட்டத்தில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வீரட்டேஸ்வரர் கோயில் இருக்கு. அப்புறம் கடலூர் நகரத்திலே வந்து பாடலீஸ்வரர் கோயில் இருக்கு. அப்புறம் வந்து நெல்லிக்குப்பத்தில் வந்து தேவநாத சுவாமி கோயில் இருக்கு. பிரலகாயேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்கு. சாரி, டங் ட்விஸ்டராக இருக்கு அந்த பேர். அப்புறம் விருத்திகேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு. அப்புறம் அஃப்கோர்ஸ் சிதம்பரத்தில் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் நடராஜர் கோயில் இருக்கு. இந்த 6 கோயிலை சுற்றியும் ஒரு மிகப்பெரிய இந்து மதம் சார்ந்த ஒரு சுற்றுலா நம்மளால கட்டமைக்க முடியும். இது ஒரு சர்க்கியூட்டாவே போடலாம், சுற்றுலா சர்க்கியூட்டாவே போடலாம். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பயனடைவாங்க. அடுத்தது வந்து கடலூர்ல வந்து ஆன்மீக சுற்றுலா. இந்த ஆன்மீக சுற்றுலா பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆன்மீக சுற்றுலா வந்து கடலூர்ல வந்து வடலூர், அதாவது நம்ம வள்ளலார் திருத்தலம் இருக்கு, அங்கே வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் சொன்ன இடத்துல இருந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக தலம். அதே சமயத்தில் அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்பியும் நடராஜர் கோயிலுக்கு தான் போக விரும்புகிறேன். ஏன்னா அங்கே வந்து நாட்டியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மிக பிரசித்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 118 சிற்பங்கள், நாட்டியம் சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிறவங்க, யூரோப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நாட்டியம், இந்த தமிழ்நாட்டுடைய கலை, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு பாப்புலரைஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி நம்ம இந்த டூரிசம், இந்த டான்ஸ் ப்ரோக்ராம், இந்த நாட்டியம், பரதநாட்டியம் லிங்க்டு டூரிசம் ப்ரோக்ராம் இன் சிதம்பரம் நம்மளால உருவாக்க முடியும். இந்த நடனம் சம்பந்தப்பட்ட இந்த டூரிசம் இருக்கு இல்லைங்களா, அதை கட்டமைக்கும் பொழுது நம்ம பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் அவங்களுடைய தலைமையில் இதை உருவாக்கலாம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துனீங்கன்னா அது ஒரு பெரிய கண்டினியூஸ் பிஸ்னஸாக அங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்காது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயின் மாதிரி ரன் பண்ணணும். எப்படின்னா, மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டிப்பாக ரன் ஆகணும். அதனுடைய கல்மினேஷன், அது ஒரு ஃபைனல்ஸ் மாதிரி, அது கல்மினேஷன் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இப்போ சென்னையில் புக் ஃபேர் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய திருவிழா மாதிரி அதை உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னா அது மிகப்பெரிய மெகா நாட்டியாஞ்சலி ப்ரோக்ராம் மாதிரி உருவாக்கி அதை பேஸ் பண்ணி நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் அவங்க சிதம்பரம் கோயிலையும் வந்து பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய கலைகள், சிற்பங்கள், அந்த ஆர்கிடெக்சர், அது எல்லாமே நம்ம வந்து வேர்ல்டு ஃபேமஸாக கொண்டு போக முடியும். இதுலேருந்து நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும், இந்தியாவுக்கும் அஃப்கோர்ஸ் வந்து சேரும். கடலூரில் வந்து தி பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிச்சாவரம். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவில் வந்து போட் ஹவுசஸ்லாம் இருக்குது. அது வந்து பயங்கர பாப்புலர், இன்ஃபேக்ட் வேர்ல்டு பாப்புலர். அந்த மாதிரி பிச்சாவரத்தை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஆனால் அது அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது, ஒரு சீக்ரெட்டாக இருக்குது. யாருக்கும் அதனுடைய வேல்யூ, மதிப்பு தெரியலை. உலகத்திலேயே 2வது பெரிய சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது, பிச்சாவரம். அதுதான் 2800 ஏக்கர் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். 2800 ஏக்கர் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வளத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போதைக்கு அங்கும் இங்குமோ ஒரு மாதிரி படகு சவாரி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிச்சாவரத்தில் பார்த்தீங்கன்னா 400 வழித்தடங்கள் இருக்குது இப்போதைக்கு. அந்த 400 வழித்தடங்களில் உங்களை படகுல கொண்டு போய் அதை அழகாக காட்டுவாங்க. அதை வந்து மேலும் நம்ம பிரபலப்படுத்தலாம். அதே சமயத்தில் ஆலப்புழாவில் இருக்கிற மாதிரி ஒரு போட் ஹவுஸ் டூரிசம் அங்கே உருவாக்கலாம். அது உருவாக்குனீங்கன்னா அதை சுற்றி நிறைய பேர் வந்து சுற்றுலாக்காக வருவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எழில வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த போட் ஹவுஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஆலப்புழாலாம் போனீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ், அது 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் போட் ஹவுஸ் இருக்கும். அது பெரிய போட்ஸ் ஆக்சுவலாக. அது வந்து 10,000 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரெண்ட்டு. வருஷத்துக்கு வந்து 365 நாளும் அதை பயன்படுத்த முடியாது, ஏன்னா நிறையா மழை காலம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 250 நாட்கள் வருஷத்தில் அதை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போட்டுக்கும் 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து வருமானம் வரும். அது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய எக்கனாமிக் இன்கம்மை உருவாக்கும். ஒரு 100 படகுகள் அளவுக்கு போடலாம். மொத்தமாக ஒரு 25 கோடி ரூபாய் வந்து அந்த படகுல மாத்திரமே வரும். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா அங்கே வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுவாங்க, அப்புறம் ட்ராவல் பண்ணுவாங்க, பஸ் எடுப்பாங்க, அங்கே இருக்கிற பொருட்களை வாங்குவாங்க, சாவனியர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு அங்கே மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த பிச்சாவரத்தை சுற்றி. அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, வளம் கடலூரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலை.
கடலூரில் வந்து நாங்கள் ஃபன்னியாக மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலக்கடலை வந்து கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் அளவில் வளருது கடலூரில். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலக்கடலையை வந்து நம்ம ஓரடுக்கு மதிப்பு உருவாக்கம் பண்ணி அது கொஞ்சம் சர்க்கரை வெல்லம்லாம் போட்டு மல்லாட்டை கேக்காக வந்து விற்று சாப்பிட்டுட்டு இருக்கோம், கடலை மிட்டாயாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் அதில் பெரிய எக்கனாமிக் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உருவாகிறது இல்லை. ஆனால் இதை நம்ம வேறு விதத்தில் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஐடியா தான் வந்து பீனட் பட்டர். இந்த பீனட் பட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 90% கிட்டத்தட்ட வெறும் அதனுடைய கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான். ஸோ அந்த பீனட் பட்டர்ன்ற ப்ராடக்ட்டை நம்மளால் உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு பாட்டிலோட விலையே வந்து கிட்டத்தட்ட 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ நாம் வந்து கடலை மிட்டாய் 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நிலக்கடலையை ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பீனட் பட்டராக மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அதனுடைய விலை வந்து 180 ரூபா அளவுக்கு சந்தை மதிப்பு. அதுவும் வந்து எவ்வளோ, வெறும் 350 கிராம், கிலோ சொல்லலை நான், ஒரு 350 கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா 180 ரூபா அளவுக்கு விற்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000 ஏக்கரில் நிலக்கடலை வளருதுன்னு சொன்னேன். அதில் வந்து கிட்டத்தட்ட 12,000 டன் நிலக்கடலை உருவாகுது. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பீனட் பட்டராக மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 20-25%, மேக்ஸிமம் 30% அளவுக்கு உருவாக்கினாலே போதும். 200 கிராம் பீனட் பட்டர் பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 4 கோடி பாட்டில்கள் தயாரிக்க முடியும் இந்த முறையில். இதுலேருந்து வரக்கூடிய எக்கனாமிக் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 600 crore rupees அளவுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட் வரும். இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீனட் பட்டரை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எப்பயுமே எதையும் நம்ம உருவாக்கிடலாம், ஆனால் அதை மக்களை வாங்க வைக்கிறது தான் மிகவும் கஷ்டமான விஷயம். அதுக்கு நான் உதாரணமாக என்ன சொல்ல விரும்புவேன்னா, அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் வந்து பால் வந்து குடிக்காமல் இருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணாங்க, காட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணாங்க. அந்த காட் மில்க் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ண உடனே இப்படி வித்துக்கிட்டு இருந்த மில்கோட சேல்ஸ் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20-30-40 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அந்த மாதிரி ஒரு கேம்பெயினை ரன் பண்ணோம்னா இந்த பீனட் பட்டரோட கன்சம்ஷனை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். டொமஸ்டிக்லையும் விற்கலாம், அதே சமயத்தில் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸும் நம்மளால அது பண்ண முடியும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வளம் கடலூரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி. கடலூரில் கிட்டத்தட்ட 18,000 ஏக்கர் அளவுக்கு பருத்தி விளைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பருத்தியை நார்மலாக என்ன பண்ணுவோம்னா நூல் நூற்று ஆடைகளாக தயாரிக்கிறோம். பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். பஞ்சு பருத்தியை பேஸ் பண்ணி இரிட்டேஷன் இல்லாமல், அலர்ஜி இல்லாமல் பெண்களுக்கு உண்டான சானிட்டரி நாப்கின்ஸ் எப்படி உருவாக்குறது, அந்த சானிட்டரி நாப்கின் தயாரிக்கிற தொழிற்சாலையை கடலூர் மாவட்டத்திலேயே நிறுவுறது அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. ஏன்னா பஞ்சு வந்து கடலூரில் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி ஆகுது. இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ஏக்கர். அதில் மொத்த மகசூல் வந்து 1,10,10 டன் வந்து பருத்தி உருவாகுது. சானிட்டரி நாப்கினா இதை நம்மளால ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். இதுலேருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் 6,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த பருத்தி விவசாயிகள் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்காங்க கடலூர் மாவட்டத்தில். அவங்களுக்கு அட்லீஸ்ட் மறைமுகமாக இதனுடைய பெனிஃபிட் போய் சேரும். பிச்சாவரம் மாதிரி இன்னொரு பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் ஃபார் கடலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீங்கான் தொழிற்சாலை இன் விருதாச்சலம். விருதாச்சலத்தில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பீங்கான் தொழிற்சாலை உண்டான வளாகம் இருக்குது. அதில் வந்து ஒரு 60 யூனிட்டுகள் இருக்குது. ஆனால் அவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நலிவடைஞ்ச நிலைமையில் இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஏரியாவில் நைசர்னு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை இருந்தது, பீங்கான் தொழிற்சாலை இருந்தது. அதையும் பல்வேறு காரணங்களுக்காக இயங்கவில்லை. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்ட வேலை பண்ணாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டுடுச்சு. இதை ஃபுல்லாக வந்து ரிவைவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மண் வளம், அந்த கூடிய ஸ்கில் செட்டு, அங்கே இருக்கக்கூடிய பீங்கான் தொழிற்சாலைக்குள்ள ஒர்க் பண்ணக்கூடிய என்ன சொல்கிறது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸோட டேலண்ட்டு, இதெல்லாம் வந்து வீணாக போயிட்டே இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி இந்த என்டையர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி, வளங்களை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பீங்கான் தொழிற்சாலையை இந்த ஏரியாவில் நம்மளால் ரிவைவ் பண்ண முடியும். ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட் சொல்கிறேன். ஜான்சன் டைல்ஸ்
அந்த கம்பெனியோட ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட 7,000 கோடி. ஹிண்ட்வேர் சானிட்டரி ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட 2,000 கோடி. இந்திய அளவில் மற்ற நிறுவனங்களுடைய இந்த என்ன சொல்கிறது பீங்கான் வியாபாரம் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 50,000 கோடி. ஸோ இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது. அதாவது இந்திய அளவில் மாத்திரம், நான் எக்ஸ்போர்ட்டை பற்றிலாம் பேசலை, இன்டர்நேஷ்னல் பற்றிலாம் பேசலை, இந்தியாவில் மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 70,000 கோடி அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவிலேருந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே தான் வந்து மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கம்ப்ளீட்டாக வந்து நலிவடைஞ்சு போச்சு, செதஞ்சு போச்சு. அதை கம்ப்ளீட்டாக ரிவைவ் பண்ணலாம். ரிவைவ் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 10% அளவுக்கு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஒரு 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பிஸ்னஸை, இந்த பீங்கான் தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட பிஸ்னஸை நம்மளால் கடலூர் மாவட்டத்தில் உருவாக்க முடியும். அதற்குண்டான முயற்சிகளை அரசும் தன்னார்வ நிறுவனங்களும் அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற கலெக்டர் போன்றவர்களும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மூலமா நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம். கடலூரில் கிட்டத்தட்ட 56,000 ஏக்கர் அளவுக்கு மக்காச்சோளம் வந்து விளையுது. இந்த மக்காச்சோளம் வந்து ஜென்ரலாக மக்காச்சோளத்தை வந்து மறுஉருவாக்கம் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நமக்கு தோன்றது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ். ஓகேங்களா, பாப்புலரான கார்ன்ஃப்ளேக் பிராண்ட்ஸ். அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் கிடையாது அது. ஏன்னா அதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அது வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்ல விஷயங்கள் கிடையாது. ஸோ நம்ம இப்படி இந்த மக்காச்சோளத்தை பயன்படுத்தி ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் மக்கள் அதிகமாக வாங்குற முடியும் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டாக்டிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மக்காச்சோளத்தோடைய கூட கம்பு, வரகு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் உருவாக்கலாம். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியல். அதில் முழுக்க சோளத்தினால இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் இந்த கம்பும் வளருது, வரகும் வளருது. இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேலன்ஸ்ட் பண்ணி, கார்போஹைட்ரேட்டும் கொஞ்சம் தேவை, அதே சமயத்தில் இந்த மில்லட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு புது விதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரியலை உருவாக்க முடியும். அப்படி புது விதமான பிரேக்ஃபாஸ்ட் சீரியலை உருவாக்கும் பொழுது முக்கியமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ்லாம் இப்போ யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான் சாப்பிட்றாங்க. ஸோ குழந்தைங்க சாப்பிட்ணோம்னா ஹெல்த்தியாக இருக்கிறது பேரண்ட்ஸோட விருப்பம், அதே சமயத்தில் வந்து டேஸ்டியாக இருக்கிறது குழந்தைங்களோட விருப்பம். ஸோ டேஸ்டியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், மூன்றாவதாக ஃபன்னாகவும் இருக்கணும். இப்போ இந்த கிண்டர் ஜாய் மாதிரியான ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேம் மாதிரி இருக்கும். அந்த கேம் எல்லாம் வாங்குறதுக்கும் சேர்ந்து அந்த பொருளை வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரியான ஒரு ப்ராடக்டில், ஹெல்தி ப்ராடக்டில் டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி அதே சமயத்தில் அதில் வந்து விளையாட்டு சாமான்களையும் உள்ளே அடக்கி குழந்தைங்களுக்கு கொண்டு போக முடிஞ்சிச்சுன்னா அவங்க உடம்புக்கும் நல்லது. அதே சமயத்தில் இதில் இருந்து மிகப்பெரிய எக்கனாமிக் பெனிஃபிட்டும் வரும். இந்த எக்கனாமிக் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்காச்சோளம் வந்து 56,000 ஏக்கரில் வளருது. இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸாக மாற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மாத்திரம், அதாவது 25-30% மாத்திரம் எடுத்து நம்ம மாற்ற முடிஞ்சிச்சுன்னா ஒரு 20 கோடி பாக்கெட்டுகள் உருவாக்க முடியும். அதிலிருந்து வந்து 2 லட்சம் டன்னிலிருந்து 20 கோடி பாக்கெட்டுகள் உருவாக்க முடியும். அதனுடைய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,600 crores. இது நாளைக்கே நான் கிடைச்சிரும்னு சொல்ல வரல, இது ஒரு ப்ராசஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸில் அது நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் 12,000 பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த மக்காச்சோளத்தை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 60,000 விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் மறைமுகமாக இந்த பயன் போய் சேரும். கடைசியாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் கடலூரை பற்றி. கடலூர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கடல். ஏன்னா கடலூர் பேர்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட 57 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டது கடலூர் மாவட்டம். அந்த கடலூர் மாவட்டத்தில் கடல் வளம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலே நிறைய மாவட்டங்களில் கடல் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய கடல் எல்லைகள் கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஆனால் கடலூரில் அந்த கடல் சார்ந்த ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்டை ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கோம். அது கடற்பாசி சார்ந்த ப்ராடக்ட். அது வந்து என்ன சொல்லுவாங்க, சீவீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீவீட் ஃபார்மிங் அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய ஐடியாஸ் வந்து எக்கனாமிக்காக பெனிஃபிட்டாக இருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் உடல்நலக்கு கேடு விளைவிக்காத மாதிரியும் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக நாங்கள் வச்சுருக்கோம். நம்ம ஜென்ரலாக குழந்தைங்க இப்போ பெரியவங்கெல்லாம் எல்லாமே கூட வந்து பர்கர் சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த பர்கரில் இருக்கக்கூடிய பேட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேட்டிஸ் வந்து
இந்த கடற்பாசியிலிருந்து பண்ணலாம். அப்படி இந்த கடற்பாசியிலிருந்து அந்த பேட்டிஸ்னா என்ன, உள்ள கட்லெட்டுன்னு நம்ம தமிழில் சொல்கிறோங்களா, அது இங்கிலீஷில் பேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கட்லெட்டை வந்து நம்ம வந்து இந்த கடற்பாசியை பயன்படுத்தி தயாரிக்க முடியும். அப்படி நம்மளால் இது தயாரிக்க முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 15 கோடி யூனிட்டுகள் நம்ம இந்த கடற்பாசியில் வச்சு நம்மளால் தயாரிக்க முடியும். ஒரு பேட்டியோட விலை வந்து கிட்டத்தட்ட 30 ரூபாய். இது வந்து முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக தான் நம்ம யோசிக்கிறோம். இது வந்து லோக்கல் கன்சம்ஷனுக்காக யோசிக்கல. ஏன்னா இப்போ கடலூரில் வந்து ஒரு துறைமுகம் கூட வரப்போகுது, இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி, இந்த கடற்பாசியை பயன்படுத்தி, கடல் வளத்தை பயன்படுத்தி இந்த பேட்டிஸை உருவாக்கி ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பேட்டிஸ்க்கு வந்து உலக மார்க்கெட், யூரோப்பு அமெரிக்காவில் தான் மார்க்கெட் ரொம்ப அதிகம் இந்தியாவை விட. ஸோ அது லிங்க்டாக கிட்டத்தட்ட 450 கோடி ரூபா அளவுக்கு நம்மளால் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். இது ஒரு மொத்த வேல்யூ செயின் இருக்குது. ஏன்னா இது சீவீட் ஃபார்மிங், அப்புறம் அந்த பேட்டி ப்ரொடக்ஷன், அப்புறம் ஃப்ரீசிங், ரெஃப்ரிஜரேஷன், ஸ்டோரேஜ், ஷிப்மெண்ட்டு, எக்ஸ்போர்ட், இது எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் கிட்டத்தட்ட இது வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கனவு, இந்த கடலூரில் வந்து இவ்வளோ வளங்கள் இருக்குது. என்னுடைய சொந்த ஊரான கடலூர், என்னோட சொந்த மாவட்டமான கடலூர், நான் பிறந்து வளர்ந்த ஏரியா, எனக்கே வந்து இந்த ஆராய்ச்சியில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் கடலூரில் இவ்வளோ பண்ணலாம், இதை வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற வந்து தெளிவு பிறந்தது. என்ன மாதிரியே உங்கள் நிறைய பேருக்கும் அந்த தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம இதில் வந்து நிறைய ஐடியாஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐடியாஸில் வந்து ஒரு 20-30% வந்து நினைவானாலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் வேலை வாய்ப்பும் கடலூர் மாவட்டத்துக்கு ஏற்படும். அதே சமயத்தில் தமிழ்நாடுடைய $1 trillion கனவுக்கும் அது பயன்படும். நன்றி, வணக்கம். Visit India's first walk-through tunnel aquarium and see sharks raising thousands of exotic marine creatures only at VGP Marine Kingdom, Chennai. Book tickets at vgpmarinekingdom.in.